Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? சந்தோஷத்துக்கு ஒரு அடையாளம் என்ன? சங்கீத பாட்டு. எனக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா உங்க பல்லுகளை நான் பார்க்கணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நல்லா பல்லு பல் விளங்குங்களாம் கையோ இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது இந்த சபையின் பாஸ்டராக இருக்கிற பாஸ்டர் விஜயனுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல சகோதரர் சந்திரன் மூலியமாக இந்த சபைக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆண்டவர் கொடுத்த அந்த குடும்பத்துக்காக கூட நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இரண்டாவது முறை நான் இந்த சபைக்கு வருகிறது. போன முறை வரும்போது இப்போ இனாகுரேஷன் மீட்டிங் அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து ஆண்டவர் உண்மையாகவே இந்த சபையில் இருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வாக்குத்தத்தம் சொல்றது, எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறாரோ அந்த இடத்துல தேவன் இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா, அவருடைய நிலைமையோ அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, அழகா இருக்கிறாங்களோ, சிறப்பா இருக்கிறாங்களோ, கருப்பா இருக்கிறாங்களோ, தாடி வச்சிருக்கிறாங்களோ, நல்லா கிளீனா ஷேவ் பண்ணியிருக்கிறாங்களோ, அதை பற்றியெல்லாம் வேதம் சொல்லவே இல்லை. எங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடியிருக்கிறாரோ அந்த இடத்துல தேவன் இருப்பார். அவர் ஆசீர்வதிக்கவும் இருப்பார், தண்டிக்கவும் இருப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த இடத்துல நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏதாவது தவறு செஞ்சு இந்த இடத்துல வந்துதான் கண்டிப்பா தண்டிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தண்டிக்கவும் ஆசீர்வதிக்கவும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே பாஸ்டரோடு கூட அநேக நாட்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தமாக நான் புரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, God has given him all the 5-fold ministry. 5 விதமான ஊழியங்களும் பாஸ்டருக்கு கொடுக்கிறார். He is an evangelist, he is a pastor, he is a prophet, he is a teacher and he is an apostle. Hallelujah. அப்போ அந்த 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் இந்த சபைக்கு என்று ஆண்டவர் கொடுத்து எல்லா விதத்திலும் இந்த சபை மக்களை போஷிக்க ஆண்டவர் ஒரு நல்ல போதகரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கரங்களை கட்டி ஆண்டவர் செய்தி முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போவோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இனாகுரேஷன் மீட்டிங்கில் நான் வந்த போது நான் பார்த்த ஒரு காரியம், எல்லாமே எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம கண்டினியூஸாக ஐ saw people working. எல்லாரும் சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி கூட அவங்க நீங்கள் சபைகளில் போகும்போது அவங்க எப்போ பார்த்து பெட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, கை கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த சபையில் அன்றைக்கி நான் வரும்போது அப்படியெல்லாம் பார்க்கல. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, their focus was upon the work that was given at the time. அவங்களுடைய நோக்கம் என்னென்ன அப்படின்னு சொன்னாக்கா, பாஸ்டர் என்ன சொல்கிறார், அடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு எனக்கு காத்துட்டு இருந்தாங்க. சொல்லும் போது டக்கு டக்கு டக்குன்னு செய்கிறத நான் பார்த்தேன். ஸோ பாஸ்டர், God has given you wonderful shepherd and you are the best shepherd for them and they are the best sheep for you. Hallelujah. நல்ல ஆடுகளை கொடுத்திருக்கிறார். Hallelujah. ஆகையினால எங்கே தப்பித்து ஓடிடாதீங்க. God will bless you. எந்த நாள் வரைக்கும் நம்ம போதகருடைய அத்தாரிட்டியில் நம்ம இருக்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். Hallelujah. அதனால எதுக்காக இந்த 5-fold மினிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு செய்திக்கு முன்னால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, காரணம் பாஸ்டர் உங்களை போதகராக இருந்து இவரோட ப்ரீச் பிரசங்கம் பண்ணியிருப்பார், டீச்சராக இருந்து டீச்சிங்கை கொடுத்திருப்பார், தீர்க்கதரிசியாக இருந்து அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருப்பார், அப்போஸ்தலர்களாக இருந்து உங்களை டிசைபிளுக்குள்ள வழி நடத்தியிருப்பார்,
அதனால வித்தியாசமான காரியங்கள் ஏற்கனவே நீங்க ஆசிரியத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே நான் இன்னைக்கு நான் என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஜபத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நான் ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், எனக்கும் அவங்க படுகிற பாடுகளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட கூட பேசினதால இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஆல்மைட்டி காட் அண்ட் சஃபரிங். அந்த சர்வ வல்ல தேவனுக்கும் நம்ம படுகிற இந்த உலகத்தில் படுகிற பாடுகளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை குறித்து இன்றைக்கு நம்ம காலை வேளையிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வேத வசனத்தை வாசித்து அதுக்கப்புறம் ஜெபிச்சு நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லலாம். யோபின் புஸ்தகம் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Job chapter 14 verse 1. Anybody else got? யோபு 14வது அதிகாரம் முதல் வசனம். ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். Anybody in English? Man who is born of woman is full of few days and full of trouble. Hallelujah. ஒரு ஸ்திரீயினால பிறக்கப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்நாள் என்னதுங்க குறுகினதும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். எத்தனை பேருக்கு எனக்கு ஒன்றும் சஃபரிங்கே இல்லை அப்படின்னு சொல்றீங்க? ஐ டோன்ட் ஹவ் எனி ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லை பாஸ், நான் ஜாலியாக இருக்கேன். வீட்டில் பிரச்சனை இல்லை, வேலைத்தில் பிரச்சனை இல்லை, வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை, என் பிள்ளைகளை குறித்து பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்துவீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இங்க இருக்க வேண்டியதில்லை, பரலோகத்தில் இருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் இருக்கிறார்? இந்த உலகத்துல ஸ்திரீயினால பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்குதுங்க ப்ராப்ளம்ஸ். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஸ்திரீயினால பிறக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ப்ராப்ளம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா இந்த ப்ராப்ளம்ல ஆண்டவர் எப்படி நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு தான் என்னுடைய செய்தி. இந்த காலை வேளையிலே ப்ராப்ளம்ஸ் யாருக்கு இல்லை, பிறந்த குழந்தைக்கு கூட ப்ராப்ளம் இருக்கு. இருக்குதான் இல்லையா? பிறந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் போது எப்படி கத்தாவ பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பிள்ளைக்கு ப்ராப்ளம். என்ன பண்றாங்க நர்ஸ், அந்த கை மேல அடிப்பாங்க, அடிச்சு அதை அழ வைப்பாங்க. அது அப்படின்னு கத்துற வரைக்கும் அமைக்கவே மாட்டாங்க. அப்படி கத்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா குழந்தை நல்லா இருக்குது, ஊமை இல்லை, நல்ல விதமா பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொன்னா சந்தோஷம். அப்பதான் லட்டு கொடுப்பாங்க, அப்பதான் என்ன பண்ணுவாங்க மைசூர் பாக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த லட்டு சைஸ் கம்மியாயிரும், அப்படி இல்லைனாக்கா வேற ஏதாவது கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. சோ பிறந்த குழந்தைக்கு கூட ப்ராப்ளம் இருக்கிறது, வயசானவங்களுக்கு கூட ப்ராப்ளம் இருக்கிறது, வாலிபர்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, திருமணம் ஆனவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, திருமணம் ஆகிறதுக்கு கூட சில ப்ராப்ளம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் போது பிறந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் வந்துட்டேனே, நான் என்ன செய்ய போறேன், பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம். எனக்கு 1 வருஷம் 5 மாசம் இருக்கிற ஒரு குட்டி பையன், அவன் எதையோ சொல்லுவான். அவனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவன் சொல்றது எங்க மம்மி டேடிக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவனுடைய ப்ராப்ளம். தாயும் தகப்பனா இருக்கிற எங்களுடைய ப்ராப்ளம், என்னடா சொல்ற, கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு புரிந்து கொள்ளாம இருக்கிறது எங்களுடைய ப்ராப்ளம். வாலிப பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு முக்கியமா அந்த ஹிந்தி ப்ராப்ளம். நான் படிக்கிற நாட்களில் கூட ஹிந்தி ரொம்ப பெரிய ப்ராப்ளம். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஹிந்தி புக்கை பார்த்தா ஏதோ சைனீஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. சைனீஸ் நூடுல்ஸ் கொடுத்தா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஹிந்தி புக்கை எடுத்து தலைவர் எத்தனை முறை அடிச்சாலும் உள்ள போகவே மாட்டேன்.
சில பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம், முக்கியமாக ஆல்ஜிப்ரா. Algebra is a cobra which makes me laugh. If I see A plus B, I run like a zebra. சில பேருக்கு படிப்புல ப்ராப்ளம், சில பேருக்கு ஹோம்ஒர்க் செய்யணும். நான் டீச்சர் டெய்லியோட ஹோம்ஒர்க் படிக்கிற பிள்ளைங்க டீச்சர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க, நான் மாதிரி ஸ்கூலில் வந்து சேர்ந்த ஒரு பிள்ளை கூட நியாயமே கத்தி என் தொண்டையெல்லாம் போகும். வாலிப பிள்ளைங்களுக்கு வாலிப நாட்களிலே ஸ்பெஷலாக கேர்ள்ஸ் சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, என் பின்னால் பையன் வரான் அப்படின்னு பயந்துக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அவன் நல்லா இல்லை, அப்படியே நல்ல பையன் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம். சில பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லி யாரும் வர மாட்டாங்க. பின்னாடி வாலிப நாட்களிலே எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ப்ராப்ளம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே ஆவலியே ப்ராப்ளம், ஆனதுக்கப்புறம் ஐயோ ஆயிடுச்சு ப்ராப்ளம். ஒரு முறை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசாக திருமணம் ஆனவங்க என்ன பண்ணாங்களா, நடந்து போயினே இருந்தாங்க. நடந்து போயின்னு இருக்கும்போது ஒய்ஃப் என்ன ஆயிடுச்சு, கல்லை தடுக்கி அப்படியே விழுந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒரே கோபம். என்ன கோபம் அப்படின்னு சொன்னாக்கா, என்ன மாதிரி கல் இது, என் மனைவியை தடுக்கி விழ செஞ்சுட்டேன், கல்லை திட்டுதான். அதே இடத்துல 5 வருஷத்துக்கு அப்புறம் போய் அதே கல்லில் தடுக்கி விழுந்தாங்க மனைவி. அப்போ என்ன பண்ணாரு தெரியுமா, கல்லை திட்டல மனைவியை திட்டினான். கண்ணு தெரியல உங்களுக்கு. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வேற மாதிரியான அதே மாதிரி ஊழியக்காரர்களுக்கு கூட அநேக ப்ராப்ளங்கள் இருக்கிறது. ஒரு சில எக்ஸாம்பிள் நான் வேதத்திலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 1 சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனம். 1 Samuel chapter 27 verse 1. சாமுவேல் 27வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையில் நான் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையில் நான் சாகத்தான் போறேன். என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையில் நான் சாகத்தான் போறேன். தாவீது ஒரு பெரிய ராஜா, கோலியாத்தை அடித்து, சிங்கத்தை அடித்து, கரடியை அடித்து, அவன் வீரன் என்று அவன் உலகத்துக்கு காட்டின அந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, கூடவே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, சாகடிக்க நினைச்சாங்க. சவுல் ராஜாவை சாகடிக்க நினைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நானு அவன் கையில சாகதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பயம். அது அவனுடைய சஃபரிங், அது அவனுடைய ப்ராப்ளமாக இருந்தது. யோபு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Job chapter 3 verse 11. யோபு 3வது அதிகாரம் 11வது வசனம். நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலோ கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? நான் கர்ப்பத்திலே சாகாம இருந்ததுக்கு காரணம் என்ன? பிறகு எந்த அளவுக்கு கஷ்டத்துல வாழ்றதை விட நான் கர்ப்பத்திலே செத்துட்டா எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லிட்டு யோபு நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த யோபு சொன்ன காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ராஜா ஆண்டவனால் அபிஷேகம் பண்ணவன், அவன் என்ன சொல்லுகிறான், என்னைக்காவது ஒரு நாள் நான் இந்த சவுலின் கையாக நான் சாகதா போறேன் அப்படின்னு சொல்றான். உன்னர் ஊழியக்கார் என்ன சொல்கிறார், நீதிமான் என்று வெளிப்படுத்தி ஆண்டவர் காண்பித்த இந்த ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியம், நான் கர்ப்பத்தில் இருக்கும் போது சாகாம இருந்தது. காரணம் என்ன? அப்போ செத்துருந்தா நல்லா இருந்துச்சு, பிறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வேதனைகள், இத்தனை பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலியமாக வேதனை, எனக்கு கொடுத்த ஆஸ்தி மூலியமாக வேதனை, எனக்கு கொடுத்திருக்கிற மனைவி மூலியமாக வேதனை. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட வேதனைகள் காணப்படும் போது ஊழியக்காரர்கள் நினைத்து பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில் கூட வேதனைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்மகிட்ட ஜெபத்துக்கு வரும்போது நம்ம யோசிக்கிறதே இல்லை, பாஸ்டருக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமா, பாஸ்டர் குடும்பத்தில் கூட ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, பாஸ்டருக்கும் மனைவி இருக்கிறாங்க, பாஸ்டருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பாஸ்டருக்கும் சரீரம் இருக்குது, அவருக்கு சரீரத்தில் கூட பலவீனங்கள் இருக்கும், அவருக்கு கூட பண கஷ்டம் வரும், அவருக்கு கூட பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து உங்களுடைய பாஸ்டருக்காக நம்ம ஜெபிப்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது எக்ஸாம்பிள்
First Kings chapter 19 verse 4. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சுடர்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று சொல்வேன். எலியாவுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, போதும் கர்த்தாவே இந்த வாழ்க்கையே போதும். எத்தனை பேர் இந்த இடத்துல சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். போதும் ஆண்டவர், என் கணவர்கிட்ட பட்ட பாடு போதும், என் மனைவி கிட்ட பட்ட பாடு போதும், என் பிள்ளைங்களிடத்துல பட்ட பாடு போதும், கடன் பிரச்சனையால நான் பட்ட பாடுகள் போதும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் கூட சரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாக இருக்கிறது. நாலாவது காரியம், மோசேயோட வாழ்க்கையில அவர் பேசுகிற பாடுகள் நிமித்தமாக பேசுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 14. என்னாகும் 11வது அதிகாரம் 14வது வசனம். இந்த ஜனங்களையும் ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களை நினைச்சு நம்ம நினைப்போம், என்ன அப்படின்னு சொன்னா, இப்படியாப்பட்ட பிள்ளைங்க எனக்கு கொடுத்துருக்கீங்களா, என்னால சமாளிக்கவே முடியும். எத்தனை புத்தி சொன்னாலும் கூட இவங்க கேட்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலத்துல கவுன்சிலிங் கூட கொண்டு போனேன், ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் கை வச்சு ஜெபிச்சாங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையவே கிடையாது. எந்த விதமா மாற்றமும் இல்லவே இல்லை. சீரா படிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வேதனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற நாளாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 102வது சங்கீதம் 7வது வசனத்துல எப்படியா சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். 102 verse 7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டிலே தனித்திருக்கும் குருவை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தனிமையாக இருக்கிறேன். தனிமை கூட நம்மளுக்கு ஒரு சஃபரிங், நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். யோனாவுடைய புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, it is better for me to die than to live. நான் உயிரோடு கூட இருக்கிறத விட நான் சாகிறதே எவ்வளவு மேல அப்படின்னு சொல்லிட்டு யோனா இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் எங்க வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஊழியக்காரர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய இதயத்துக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்றவங்க, இப்படியாப்பட்ட ஜனங்களுடைய சாட்சிகளை வேதத்திலிருந்து நான் எடுத்து காண்பித்தேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மனுஷன் என்று இந்த உலகத்துல நம்ம பிறந்த நாளிலிருந்து நம்ம மறிக்கிற நாள் வரைக்கும் ஒரு ஸ்திரீனால பிறக்கப்பட்ட எந்த ஒரு மனுஷனுக்கும் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் மத்தியில, கண்ணீரின் மத்தியில நம்ம நடக்கிற இந்த பாதைகள் மத்தியில நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வேளையில நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றும் இருக்கிற நேரத்துல நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பாடுகள் மத்தியில ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் 3 விஷயம் சொல்லக்கூடாதா, அப்படி இல்லை நான் 5 விஷயம் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அநேக முறை நம்ம இந்த 4க்கு மாத்திரம் எந்த கேள்வியும் கேட்கறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அனுதினம் டெய்லி யூஸ் பண்ற ரெகுலரான நம்பர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன். நான் சொல்றேன் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாரு, 4 கேள்வி சொல்றோமா சொல்றேன், நாக்கு பிடிக்கும் சாமி. 4 பேருக்கு கூட என்னை அவமானப்படுத்திட்டேன் பாஸ்டர். 4 பேருக்கு கூட தலைகுனியை வச்சு. அப்பெல்லாம் நீங்க யாரையும் பார்த்து அந்த கேள்வி கேட்கவே, ஏன் 4 சொன்னீங்க, 5 பேர் அங்கே இருந்து இல்லையா, 4 பேர் இருந்து இல்லையா, அதனால இப்போ கேள்வி கேட்காதீங்க. ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், பாடுகள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர வேண்டும். ஆனா இந்த பாடுகள் மத்தியில ஒரு சந்தோஷமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, our God is almighty God. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பாடுகள், சஞ்சலம், என்னென்ன லிஸ்ட் இருக்கிறதோ, பிள்ளைங்க படுகிற ஒரு பாடுகள், பெரியவங்க படுகிற பாடுகள் எல்லாம் ஒரு
பக்கம் ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. ப்ளீஸ் கலெக்ட் எவ்ரிதிங். என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்க மனசுல இப்போ ஏற்கனவே ஓடிட்டு இருக்கோம். ஆமா பாஸ்டர் சொல்ற காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்துனே இருக்குது. பிள்ளைங்க நிமித்தமாக எனக்கு பாடு, கணவன் நிமித்தமாக எனக்கு பாடு, மனைவி நிமித்தமாக எனக்கு பாடு, மனைவி காத்தால எந்திரிச்சா திறந்த வாயு ராத்திரி நான் தூங்குனது அப்புறம் கூட மூடுகிறது இல்லை அப்படிங்கிற பாடு எல்லாவற்றையும் ஓரமா ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்கிற காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னாங்க, நம்ம சேவிக்கிற தேவன், நம்ம நேசிக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். He is the Almighty God. அவர் சாதாரண தேவன் அல்லவே அல்ல. அப்போ எத்தனை பாடுகள் வந்தாலும் கூட அந்த பாடுகள் மத்தியில எனக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். நான் போய் அவரிடத்தில் என்னுடைய குறைகள் சொல்லும் போது அவர் கேட்பார், என்னை தப்புவிப்பார், என்னை காத்துக் கொள்வார். அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய தயவின் நிமித்தமாக, அவருடைய மகா பெரிய அன்பு நிமித்தமாக நிச்சயமாக இந்த பாடுகளிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு உண்மையான ஒரு சத்தியம். ஹல்லேலூயா. அவர் God is a great God. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே, கரங்களை உயர்த்தி நீங்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய தேவன் பெரியவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சாதாரண தேவன் அல்லவே அல்ல. அவர் அந்த சராசரங்களை படைத்தவராக இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். எல்லா சாத்தானும் அவருடைய கால் கீழே ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் கட்டளையிட்டால் அது நிற்கும். அது தேவனுடைய கட்டளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. There is no other God greater than our God. நம்முடைய தேவனை விட ஒரு உயர்ந்த தேவன், ஒரு பரிசுத்தமான தேவன், ஒரு அன்பின் தேவன், ஒரு மனதுருக்கத்தின் தேவன், நம்மளை மன்னிக்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்மளை உயர்த்துகிற தேவன், நம்மளை அபிஷேகத்துடன் நடத்துகிற தேவன் இந்த உலகத்திலும் சரி, அது பரலோகத்திலும் சரி, அது கிடையவே கிடையாது. Our God is a great God. Hallelujah. Hallelujah. காலத்தில் மோசோட வாழ்க்கையில கூட பெறப்பட்ட காரியங்கள் நடு பெரிய பாடு. ஒரு பக்கம் பார்த்தா பாரம் சேனை, இன்னொரு பக்கம் பார்த்தா செங்கல். என்ன பண்ணணும் தெரியாது. ஏன்னா என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த, அங்க விட்டுருந்தா நான் செத்து, அந்த இடத்துல எனக்கு ஒரு கடலெல்லாம் இருந்துச்சு, அங்க ஒரு இடம் இருந்துச்சு. எத்தனை பேர், அநேக பேர் சபைக்கு வருவாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்க சபையில கடற்கரைக்கு இடம் இருக்குதா, உங்க சபையில பாஸ்டருக்கு திருமணத்துக்கு லைசன்ஸ் இருக்குதா, இதை வச்சுதான் நம்ம சபைக்குள்ள வரவே தவிர அது முக்கியமான காரியம் அல்ல. உங்களுடைய சபையில தேவன், அந்த பெரிய தேவன் இருக்கிறாரா, அதுதான் உண்மையான காரியம். ஒரு பக்கம் செங்கல், இன்னொரு பக்கம் பாரன் சேனை. பியாய் ரோத் என்கிற இடத்தில் ஆண்டவர் கண்டுன்னு சொன்னார், the mouth of disaster. பியாய் ரோத் அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, the mouth of disaster. அந்த இடத்தில் தங்குன்னு சொன்னார். நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். அதனால அந்த செங்கடலை தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாரு, பிரித்து கொடுத்து அது ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதே செங்கடல் ஆரோனுக்கு க்ளோஸ் பண்ணி அவங்கள அழித்து போட ஆண்டவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே செங்கடல் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதே செங்கடல் தான் நம்முடைய எனிமியை டிஸ்ட்ராய் பண்ணும். ஹல்லேலூயா. ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே செங்கடலில் 2 விதமான காரியங்கள். அப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்கிறதான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் சாதாரண தேவன் அல்லவே இல்லை. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடித்து சொல்லுங்க, நான் சேவிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடித்து சொல்லுங்க, நான் கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் கூட நான் சேவிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த சர்வ வல்லவர் அப்படிங்கிற இந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அர்த்தம் சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உனக்காக எனக்காக அவர் எதை வேணாலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எதை வேணாலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய ஜீவனையை கொடுக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய மாம்சத்தை பிக்க கொடுக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்தில் கிடையாது. இந்த சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னாக்கா வெறும் அசாதாரணமான காரியங்கள்
செய்கிறது மாத்திரம் அல்ல, உனக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He can give his own life. யார் நமக்காக ஜீவனை கொடுப்பாங்க? அதனால தான் அவர் சர்வ வல்லவர், அன்பிலே சிறந்தவர், ஐஸ்வர்யத்திலே சிறந்தவர். ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிம்மாசனம் அது நெருப்புல எரிகிறதாய் காணப்படுகிறது. யார் அவர்கிட்ட வரவே முடியாது. அவருடைய அபிஷேகத்தில் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் உங்க மேல அவர் அபிஷேகம் இறங்குச்சு அப்படின்னு சொன்னா சாத்தான் உங்களை தொட முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுக்கிற அந்த சர்வ வல்லவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. Nobody can touch you. பிரச்சனைங்க இருக்கலாம், அது சாத்தான் மூலியமா வரலாம், அது மந்திரத்தின் மூலியமாக வரலாம். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எலுமிச்சங்கால எனக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க, பூசணிக்காவிலே மந்திரம் பண்ணாலும் கூட அதை எடுத்து சரியா நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நம் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எலுமிச்சங்கால மந்திரம் பண்ணா கவலைப்படாதீங்க, ஜூஸ் பண்ணி எனக்கு கொடுங்க, நான் குடிக்கிறேன். நம் தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். மாவுல மந்திரம் பண்ணா கவலைப்படாதீங்க, எடுத்து பூரியோ சப்பாத்தியோ செஞ்சு நல்லா அந்த என்னங்க மின்செல்லாம் வாங்கி நல்லா பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மந்திர கட்டுகளும் மாய கட்டுகளும் நம்மளை தொடவே தொடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, மற்றவங்களை போல கையை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, வாயிலிருந்து பேச முடியாது, கண்டிருந்து பார்க்க முடியாது. எந்த தேவனுக்கு நம்ம வணங்கல. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். He can speak, he can see, and he can do wonderful things. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்க ஏதோ சாதாரண ஒரு தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல வரல. உங்களுடைய தேவன் சர்வ வல்லவர். யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம், லூசிபர் வந்தாலும் கூட சேலஞ்ச் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ரவுடிகள் வந்தாலும் கூட உங்களால சேலஞ்ச் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவர் யுத்தங்களை நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, கவலைப்படாதீங்க. யெகோவா ஷாலோம், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அடுத்தடுத்து என் வாழ்க்கையில என் பிள்ளைங்க தோற்று போகிறாங்க அப்படின்னு சொல்றீங்களா, கவலைப்படாதீங்க. யெகோவா நிஸ்ஸி உங்களுடைய சர்வ வல்லவராக இருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா, கவலையே படாதீங்க. யெகோவா ஷம்மா உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட யெகோவா ராஃபாவா இருந்து உங்க வியாதிகளை மாற்ற சர்வ வல்லவராக இருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. அந்த சர்வ வல்லவருக்கு எந்த கை தட்டு போராடு. இன்னும் 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 அதிகமா. தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகா பெரியவர். வாழும் நவருடைய சிம்மாசனம், பூமியோட பாதப்பீடு, அவரை மேற்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை போல நல்ல தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னை நேசிக்கவும், என்னை ஆசீர்வதிக்கவும், என் கண்ணினை கிடைக்கவும் இந்த உலகத்தில் வேற தேவன் இல்லை. There is no other God who can change the situation that I'm going through. There is only one God. That is Jehovah, my Savior, my Redeemer, my fortress and my strength. Hallelujah. இவ்வளோ பெரிய தேவனை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டேன், இவ்வளோ பெரிய தேவனை நம்ம இதயத்தில் வச்சுக்கிட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம குடும்பத்தில் வச்சுக்கிட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம சிந்தையில் வச்சுக்கிட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஸ்கூலில் வச்சுட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம வியாபார ஸ்தலத்தில் வச்சுட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் வச்சுட்டேன், இவ்வளோ பெரிய தேவன் நம்ம வாழ்க்கையில வச்சுட்டேன். என்னைக்காவது நம்ம சோர்ந்து போகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தேவன் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. If you are sad, if you are in sorrow, then you don't believe that Almighty God. உங்களுக்கு அந்த சர்வ வல்லமை தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். He is a great God. பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் சாதாரண தேவன் அல்லவே அல்ல. பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்குதா, பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறோம், எல்லாம் சேர்த்து வச்சுட்டீங்களா? இப்போ இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் கொடுத்தேன் இல்லைங்களா? என்ன பாயிண்ட்? இஸ் ஆல்மைட்டி காட். இப்போ சொல்லுங்க, உங்க பிரச்சனை பெருசா இல்லை நான் சேவிக்கிற ஆல்மைட்டி காட் பெருசா? சொல்லுங்க சொல்லுங்க, எது பெருசு எது பெருசு? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்க பிரச்சனை பெருசு அப்படின்னு சொன்னா என் பிரச்சனை பெருசுன்னு சொல்லுங்க. உங்களுடைய தேவன் பெரியவர் அப்படின்னு சொன்னா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து
அன்றைக்கு அநேக உள்ளங்களை ஆண்டவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். முதலாவது பாயிண்ட், our God is a great God. இரண்டாவது காரியம், சங்கீதம் 102 19-20 வசனத்தை வாசிக்கிறோம். Psalms 102 verse 19 and 20. ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்றாருங்களா, பார்க்கிறார், அவங்க ஜெபத்தை கேட்கிறார், பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் ஒரு மூட்டை இந்த பக்கம் இருக்குது. முதலாவது பாயிண்ட், நம்மளுடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற நம்முடைய பெருமூச்சை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஜெபத்தை கூட என்ன அப்படிங்க, பெருமூச்சு. ஒரு முறை நம்ம பெருமூச்சு சொல்லுவோம், எடுத்து விடுங்க. ஓகே, பார்க்கில் போய் நின்றபடி ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, கொஞ்சம் சிரிங்க, லைட்டா சிரிங்க, உங்க பல்லு தெரியும். தேவன் இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய பாடுகளை பார்க்கிறவர், அதை பார்த்து நம்மளை தப்புவிக்க பரலோகத்திலிருந்து வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அநேக முறை நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய பாடுகளை பார்க்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய காரியங்களுக்கு தப்புவிக்க எனக்கு உதவி செய்ய வருவாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். எத்தனை முறை நம்ம யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம படுக்கையில படுத்து, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் படுத்ததுக்கு அப்புறம் கண்ணீர் விட்டு, என் பாடுகள் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட நம்ம ஜெபித்திருக்கோம். நீங்க உடுகிற பெருமூச்சை கூட ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பரலோகத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். வெறும் கால் மாத்திரம் தான் இந்த இடத்துல இருக்குது, அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உங்களுடைய எல்லா பாடுகளையும் தேவன் நாங்க பரலோகத்துல இருந்து உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்க்காத காரியங்கள் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை விஷயங்கள் ஊழியக்காரர்களுக்கு தெரியாத விஷயங்கள், உங்க கணவனுக்கு தெரியாது, உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருமே இதை புரிஞ்சு கொள்ள இந்த உலகத்துல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பாடுகள் நீங்க அந்த பாடுகள் வழியை நீங்க கடந்து சென்றிருந்தாலும் கூட, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை பராமரிக்கிற தேவன் பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டு, என் பிள்ளைங்க எத்தனை பாடுபடுறாங்க நான் கவுண்ட் பண்ணி வைக்கிறேன், எத்தனை முறை அழுறாங்க அதை நான் சந்தோஷமா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாங்க உட்கார்ந்து பார்க்கிற தேவன் அல்லவே அல்ல. அவர் பார்த்து அதை கேட்டு பரலோகத்தை விட்டு இந்த இடத்து உங்களை தப்புவிக்க வரவல்லவராக இருக்கிறார். Hallelujah. He comes all the way from heaven to save you. அதனால ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. இந்த காலவேளையிலே ஆண்டவர் எதுக்காக இந்த செய்தி உங்க மத்தியில கொண்டு வருகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் நிச்சயம், ஆண்டவர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியில நீங்க கடந்து போனீங்க அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்க பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் காத்துல இருக்கிறார். உங்க கண்ணீரை மாற்றில போட்டு எண்ணி எண்ணி எத்தனை முறை என் பிள்ளை அழுந்திருக்கிறான், எத்தனை பிரச்சனைகளை மாற்றி சிக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கணக்கிட்டு அதுக்கேற்ற பதிலை கொடுக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே உங்க பயத்தோடு கூட இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பயத்தை ஓரமா ஒதுக்கி வைங்க. உங்களுடைய தேவன் பெரிய தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், நம் பாடுகளை பார்க்கிற தேவன், பரலோகத்தை வைத்து நம்மை தப்புவிக்க உலகத்துக்கு வருகிற தேவனாக இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தானே. ஆண்டவரே நம்மளை தப்புவிக்க வர்றாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மகிமையான ஒரு காரியம். சாதாரணமாக நம்ம யாராவது சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யாராவது சண்டை போடும்போது பாருங்க, சின்ன பிள்ளைங்க இது எங்கள் டேடி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இது எங்க டேடி கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிருந்தோம் அந்த பிள்ளை சைலண்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னு சொன்னால், சும்மா எனக்கு அவங்க டேடி பெருசாக இருக்கிறாங்க, வந்து நம்மளை அடிச்சிட்டா ஏற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா. ஆனால் நம்ம பரலோக டேடி ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் சர்வ வல்லவர், நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் பாருங்க, சாத்தான் உங்களை தொந்தரவு பண்ண அந்த சாத்தானை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு வேதனை கொடுத்த அந்த சாத்தானை பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு வியாதியை கொடுத்த அந்த சாத்தானை பார்த்து சொல்லுங்க. எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவர் சர்வ வல்லவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நீ ஜாலியா இருக்கிறியா? நான் கூப்பிட்டா இப்ப வருவார், உன்னை நரகத்துக்கு தள்ளுவார். ஹல்லேலூயா. உன்னை நரகத்துக்கு தள்ளுவார். அத்தனை அதிகாரம் உள்ளது. தகப்பன்வார் என்னுடைய தகப்பன். இப்ப நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த நிமிஷம் நான் ஜெபிச்சேன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கையை கட்டி போட்டு, உன் தலையை நசுக்கி, உன் காலை வெட்டி போட்டு, உன் குடலை எல்லாம் பிச்சு போட்டு, உன்னை நசுக்கி நாசமாக்குவார். ஹல்லேலூயா. Our God is a great God. எனக்காக எதையும் செய்வார். அவர் பார்க்கறது மாத்திரம் இல்லைங்க, அவர் கேட்கறது மாத்திரம் அல்ல, அவர் இறங்கி வந்து நம்மை தப்புவிக்கிறது அவராக இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பெருமூச்சை கூட, இதோ நான் மரணத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த பிள்ளைகளுடைய பெருமூச்சை கேட்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபத்தை எந்த அளவுக்கு கேட்பார், நம்ம கண்ணீரை எந்த அளவுக்கு அவர் சீரியஸா எடுப்பார், நம்ம பாடுகிற பாடுகளை எவ்வளவு சீரியஸா அவர் பார்த்து நம்மளை வழி நடத்துவார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். நம்ம பாடுபடும்போது அவர் சந்தோஷமா பரலோகத்தில் உட்கார்றதுல, நம்ம வேதனையில் இருக்கும் போது அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவன் அல்லவே அல்ல. எந்த நிமிஷம் நம்ம பாடல இருக்கிறோம் தெரிஞ்சோ, அந்த நிமிஷமே பரலோகத்தை விட்டு நம்மை தேடி ஓடி வந்து நம்மை தப்பு வைப்பார். என்னை காப்பார், என்னை தப்பு வைப்பார், என்னை வழி நடத்துவார். அப்படியாப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இன்னைக்கு நீயும் நானாய் இந்த சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன நம்ம பார்த்தோமே, இஸ் an almighty God. இஸ் an almighty God. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் பார்க்கிற தேவன், நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்மளை போஷிக்கிற தேவன், நம்மளை தப்புவிக்கிற தேவன். பசி அப்படின்னு உட்கார்ந்தாக்கா எத்தனை சாட்சிகள் உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு பிரசங்கத்துக்கு நேரம் இருக்காது, உங்க சாட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். பாஸ்டரை கேட்டு பாருங்க, எத்தனை முறை அவர் ஜபிக்கும் போது எத்தனை உதவிகளை அவர் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஐயோ அப்படின்னு கத்தும் போது எத்தனை ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை செய்திருக்கிறார். பெருசா நம்ம ஜபம்னு செய்யல, ஏதோ சின்ன சின்ன ஜபத்தை செய்யும் போது கூட ஆண்டவர் எப்படி நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். 95ல நான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல நான் சிக்கி கொண்டு, என்ன அப்படின்னு சொல்லி என்னோட பைக் வந்துச்சு பெங்களூர் டேரி லாரிக்கு மத்தியத்தில் போயிடுச்சு. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், பேக் வீல் 2 வீல் எனக்கு நேரம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஜபம், ஏசப்பா அப்படின்னு சொன்னேன், அவ்வளோதான். பைக்கு இப்படி விழுந்து ரொட்டேட் ஆகி பைக் நசுங்கிருச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டாரு. ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டாரு. அதுக்காக தான் இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருந்து ஆண்டவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா ஒரே ஒரு சத்தம், பைக்கு திரும்பிடுச்சு. ஆண்டவர் என்ன காப்பாற்றிட்டார். பெரிய ஜெபத்தை நான் பண்ணல, அடுக்க முடியல, நான் ஜெபத்தை பண்ணல, ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்தை நான் பண்ணல, ஆண்டவருடைய வசனத்தை வச்சு நான் ஜெபிக்கல. ஒரே ஒரு சத்தம், ஏசப்பா என்கிற சத்தம், அந்த சத்தம் பரலோகத்துக்கு போயிடுச்சு. நிமிஷத்துல ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். ஒரு நொடி பொழுதுல ஜீவன் பிழைத்தது. ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட அதிசய காரியங்கள் ஆண்டவர் எத்தனை உங்களுக்கு செஞ்சிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். அவரை பார்த்து கூப்பிடுங்க. ஆண்டவர் நம்ம பிரச்சனையில தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதீங்க, போராட்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க, நிந்தையை பார்த்து கவலைப்படாதீங்க. அதை எல்லாம் தூரம் ஒதுக்கி நம்மளை காப்பாற்றுகிற, நம்மளுடைய ஜெபத்தை கேட்க நமக்கு இறங்கி வருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பாவம் நிறைந்த உலகமா இருக்கு. எத்தனை நாள் இந்த உலகம் பாவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி வந்துட்டாரு.
ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பாடுகள் விசேஷித்த வண்ணமாக God is speaking to every youth who is sitting in this place. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வசனத்தை கொடுக்க சொல்லியிருக்கிறார். Genesis chapter 21 verse 17 and 20. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். God hears the voice of a small child. உங்களுடைய வாய்ஸ் ஆண்டவர் கேட்கிறார். ஆகாரை சந்தித்த தேவன், ஆகாரை போஷித்த தேவன், ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சிறு பிள்ளை அது எப்படி அழுதுருக்கோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. குட்டி பிள்ளை தண்ணி இல்லாம பால் இல்லாம எப்படி அழும்? தேவனே எனக்கு குட்டி பால் கொடுங்க, தேவனே எனக்கு ஃபேரெக்ஸ் கொடுங்க அப்படின்னு அழுது சொல்லுங்க. அது பாட்டுக்கு ஏதோ வாயில் கத்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட என்ன சொல்வது அப்படின்னு தெரியாது. ஆனால் நம்மளுடைய தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. He is our God. The third one, மூன்றாவது காரியம், He is a God of compassion and mercy. He sends His servants to help those who are in trouble. அவர் மனதுருக்கத்தில், கிருபையின், இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடினாலே தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி, தேவ மனுஷர்களை அனுப்பி, மனுஷன் மூலியமாக நம் தேவைகளை சந்திக்கவும் நம்மளை தப்புவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். Judges chapter 3 verse 9 to 11. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது, இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரை பார்த்து அவங்க கதறி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு விடுவிக்க ஒரு மனுஷனை அவங்களுடைய இடத்திலிருந்து அவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிங்க. Judges chapter 3 verse 9 to 11. ஹல்லேலூயா. 40 வருஷம் எந்த பிரச்சனையாம இருக்க ஆண்டவர் என்ன பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்க எத்தனையோ பாவங்கள் செய்தாங்க, எத்தனையோ அக்கிரமங்கள் செய்தாங்க, வேண்டாத தேவர்களை அவங்க செவிக்க ஆரம்பிச்சாங்க, எத்தனையோ காரியங்கள் செய்த போதிலும் கூட அவங்க ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்க மத்தியிலே ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு லீடரை எழுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்ம சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, எத்தனை முறை நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்போம், அது எப்படியாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தே யாராவது ஒருத்தரை எழுப்பி அவங்க உதவி சொல்ல. எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து? ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுடைய சர்ச்சுடைய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனையோ முறை நம்ம சபை கட்டு ஒரு யோசனைகள் இருந்தாலும் கூட இந்த சபை கட்டு 14 lakhs 14 lakhs துபாயிலிருந்து வந்துச்சா, அமெரிக்காவிலிருந்து வந்துச்சா, ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்துச்சா, எங்கிருந்து வந்துச்சா சொல்லுங்க? எங்கிருந்து வந்துச்சு? நீங்க கொடுத்தீங்க. யார் எழுப்பினார்? தேவன் எழுப்பினார். ஹல்லேலூயா. நம்ம தேவைகளை சந்திக்க, நம்ம பிரச்சனைகளை விடுவிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, சபையின் மக்களை, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரர், நமக்கு தெரியாதவங்க, யாரோ ஒருத்தர் கோயில் இருக்கிறவங்க கூட இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஆண்டவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். எக்ஸோடஸ் chapter 3 verse 9 and 10 இந்த வசனங்களை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எக்ஸோடஸ் chapter 3 verse 9 and 10. chapter 4 யாத்ராகமம் 3வது அதிகாரம் 9-10, யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10-15 வரைக்கும், ஐசாயா 6வது அதிகாரம்
5-8 வரைக்கும் இதை நீங்க வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இடும்போது ஆண்டவர் மோசே அனுப்பி அவர் தப்புவிக்க ஒரு லீடரை உருவாக்கினார். Acts chapter 9 verse 15 to 20. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 15 to 20 வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது God sent Ananias to help Paul. Paul ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அனனியாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் அனுப்பி அவர் அந்த இடத்துல உதவி செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது லேடா, ஜோப்பா, சிசேரியா இந்த 3 இடத்துல இருக்கிற விசுவாசிகள் கதறி அவங்க ஜெபிக்கும் போது பிரச்சனையில் இருக்கும்போது பேதுருவை அனுப்பி ஆண்டவர் அவங்களை தப்புவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் God is an unchanging God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக பேருடைய பிரச்சனைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்கள் அனுப்புகிறார்களோ, இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை எழுப்புறாங்களோ, அப்படி இல்லை நம்ம சபை மக்களை எழுப்புகிறாரோ, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை, ஒரு சத்தியம் எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் இன்னைக்கு ஜெபிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க, தேவ தூதர்கள் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய பரலோகத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பி கொடுப்பார். அத்தனை வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு இந்த கால வேளையில நம் மத்தியிலே இருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், இங்கே 2-3 பேர்கள் அவருடைய நாமத்தில் கூடி இருக்கிறாரோ அங்கே தேவன் இருப்பார். அவர் தனியாக வர்றதில்லைங்க. அநேக கோடி 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 கணக்கான தேவ தூதர்களோடு கூட இந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். எல்லாருடைய பக்கத்துல தேவ தூதர்கள் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு சின்ன இடத்துல அத்தனை பேர் இருக்கு, அது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு சின்ன இடத்துல அவ்வளவு பெரிய தேவனை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய சர்ச்சில் கண்டிப்பா கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அவங்க பாஸ்டர் எப்படி பிரீச்சிங் கேட்கறதுக்காக வரல, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க, உங்களை காப்பாற்ற வருகிறாங்க, உங்களை தப்புவிக்க தேவ தூதர்கள் இன்றைக்கு உங்க பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. That is the reality. இந்த தேவ தூதர் என்னதான் பண்ண முடியும்? ஒரே ஒரு தேவ தூதர் 1,00,000 பேரை ஒரு செகண்ட்ல சாகடிக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தேவதூதர் ஒரு செகண்ட்ல 1,00,000 பேரை சாகடிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகமே நம்மளை எதிர்த்து நின்னாலும் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. யாருக்காவது சொல்ல பயமா இருக்கு, நம்ம மாமியாரை பார்த்த பயம் அப்படின்னு சொன்னா கவலைப்படாது. ஐயோ கொடுமைக்காரர்களே, கரண்டியே பங்கு. உங்க கடவுளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அவர் குடிச்சா மனுஷனே கிடையாது, குடிக்கலன்னா மனுஷன். கவலைப்படாது. குடிச்சதுக்கு அப்புறம் கூட தேவன் நம்ம தப்புவிக்க தேவ தூதர்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பிரச்சனை கூட பயப்படாதீங்க. நம்மை காக்க, நம்மளை பாதுகாப்ப, நம்ம காலு கல்லில் தளர்ந்து நம்ம விழாதபடிக்கு தேவ தூதர்கள் நம்ம தாங்கி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். The Lord is my strength and He is my shield. கடைசியா the Lord promises to be with us as the children of God. முதலாவது காரியம் என்ன சொன்னேங்க நான்? நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். இரண்டாவது நம் ஜெபத்தை கேட்கிறார். அவர் நம் நிலைமையை பார்க்கிறார், இறங்கி வருகிறார். மூன்றாவது காரியம் is a compassion and a merciful God that He sends His servants to minister to us. நமக்கு ஊழியம் செய்ய தன்னுடைய தேவதூதர்களை மனுஷரையும் அவர் அனுப்பி நமக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார். கடைசியா the Lord promises to be with us, His people forever and ever. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன சொன்னாருங்க? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்ப வரைக்கும்? உலகம் முடிகிற வரைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உலகம் முடிகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க. சில பேர் ஏற்கனவே சொல்றாங்க, வீடு போந்து காடு வா. பயப்படாதீங்க, நீங்க சாகிற வரைக்கும்
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எப்போ இருப்பான். சில பேர் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நல்லது நடக்கும் போது, நல்ல காரியம் இருக்கும் போது, பணம் இருக்கும் போது, பேர் புகழ் இருக்கும் போது எல்லாரும் நம்மளை சுத்தி இருப்பாங்க. இவங்க எங்க கசின் பிரதருங்க, இவங்க எங்க பிரதருங்க, இவர் தான் எங்களுடைய பாஸ்டருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்போ நம்மளுடைய வல்லமை, காசு, பணம் எல்லாம் போயிடுச்சோ அப்படின்னு பார்த்தா கூட பார்க்காம போகிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தாழ்மையில நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது கூட உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன், உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யும்போது விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற தேவன் அல்லவே இல்லை. எப்போ நம்ம பாவத்தில் விழுகிறோமோ, எப்போ நம்ம பிரச்சனையில் இருக்கிறோமோ, எப்போ நம்ம போராட்டத்தில் இருக்கிறோமோ, எப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோமோ, அப்ப மனுஷன்லாம் தூரம் போயிடுவான். ஆண்டவர் நெருங்கி வந்து நம்மளை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. When you are alone, God is all sufficient. When everything is good for you, people will be around you. நான் சுற்றில ஜனங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உயர்ந்த ஸ்தானம். ஒரு காலத்தில் நான் கூட அப்படித்தான் இருந்தேன். எதுக்குமே நான் என்னை அப்படின்னு சொன்னாக்கா, நான் வீட்டில் கடைசி பையனாக இருக்கிறபடினால எந்த காரியத்திலும் என்னை சேர்த்து கொள்ளவே மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ சின்ன பையன், பெரியவங்க பேசும்போது வாயை தவிர்க்கக்கூடாது. எனக்கும் என் பெரிய அண்ணாக்கும் வித்தியாசம், வயசு வித்தியாசம் 9 வருஷம். அப்போ எந்த காரியம் நடந்தாலும் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா உட்காரு, என்ன வேணும், சாக்லேட் வேணுமா, பிரியாணி வேணுமா, கறி வேணுமா, அந்த இடத்துல எடுத்து சாப்பிடு, பெரிய உட்கார இடத்துல நீ இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்ததுனால எல்லா காரியத்திலும், பாஸ்டர் எட்வினை கூப்பிடு, பாஸ்டர் எட்வின் ஜெபிக்கட்டும், பாஸ்டர் எட்வின் ஆலோசனை கொடுக்கட்டும், பாஸ்டர் எட்வின் முன்னால சொல்லட்டும், அவங்க செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயர்த்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, it is not because of my education, it is not because of anything else, it is because of him who is sitting on the throne. ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருந்தால் அசாதாரணமான காரியங்களை சாதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். God was with Joseph. என்ன நடந்துச்சுங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் பாவத்தில் நம்ம விடவே மாட்டோம். நம்ம கண்ணில் எத்தனை மோசமான காரியங்களை நம்ம பார்த்தாலும் கூட, எத்தனை வேதனையான காரியங்களை பார்த்தாலும் கூட அது நம்ம தொடாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். God was with Joseph, so he did not sin. நம்ம தேவன் நம்மளோட கூட இருக்கிறதுக்கு ஒரு மகிமையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இருக்கிறார், எங்க அப்பா இருக்கிறார், எங்க அம்மா இருக்கிற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இருந்தால் நீ பாவம் செய்ய மாட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க. நீங்க பாவம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு உகந்த ஒரு நீதிமான இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மளோட கூட இருக்கணும். God should be with us. வாழ்க்கையில சக்சஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பஞ்ச காலத்தில் உனக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ராஜா அடுத்த ஸ்தானத்துல நீ உட்காரணும் அப்படின்னு சொன்னா, எல்லா மனுஷனுடைய மத்தியில உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, it is only possible when God is with us. எப்போ தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரோ அப்பதான் சக்சஸ். கையை குலுக்கி சொல்லுங்க, சக்சஸ் வேணுமா, ஆண்டவர் பக்கத்துல வச்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை குலுக்கி சொல்லுங்க, சக்சஸ் வேணுமா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. தோல்வி வேணாமா, உங்க அப்பா வச்சுக்கோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை. ஆமா, அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்க ஆண்டவரை போல நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, if you want to be successful, be with God who is successful. அவர் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஒரு நாள் கூட தோற்றதை கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட அவர் சரித்திரத்துல தோல்வி என்கிற வார்த்தை கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஆண்டவரை குத்தி காக்க ஒரு வாய்ப்பும் கிடையவே கிடையாது. அப்படியே தேவன் உங்களோட கூட இருந்தா உங்க வாழ்க்கையில கூட பாவம் இருக்காது, உங்க வாழ்க்கையில கூட தோல்வி இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, he is successful, so I am successful. ஹல்லேலூயா. பஞ்ச காலத்துல ஆண்டவர் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விதவியா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம், பிரச்சனையில இருக்கலாம், சம்பாதனை பத்தாம இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் இருந்தா எல்லாம் இருக்கிறது. when he is there, all things are possible. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் 5000 பேருக்கு சாப்பிட உதவி செய்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு 1000 தான் சம்பளம், 2000 தான் சம்பளம், இதை வச்சு நான் என்னத்தை பண்ணுவேன், வீட்டுக்கு வாடகை கட்டுவேனா, இதை செய்வேனா, அதை செய்வேனா, பற்றாக்குறையில பெரிய லிஸ்ட் இருந்தா இந்த பக்கம் வைங்க. உங்க சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கும் போது எல்லா குறைகளும் அது
மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஃபாதர் மே லீவ் யூ. உங்க தகப்பன் உங்களை விட்டுடலாம். your mother may leave you. சொல்லுவாங்க 10 மாசம் சுமந்தேன். எந்த தாயும் 12 மாசம் சுமக்கிறது நான் பார்க்கவே. 10 மாசம் சுமந்தேன், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன், பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தேன், கறி சோறு போட்டு நல்லா வளர்த்தேன். அதுதான் எனக்கு இன்னைக்கு வினையா மாறிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். your brother may leave you, your sister may leave you, your uncle may leave you. உங்களுடைய தாய் மாமா அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்து எங்க தாய் மாமா வந்துட்டா உட்காரு உட்காரு உட்காரு, நிறைய பெருட்டுங்க, வாய போடுங்க, பெரிய கிளாஸ்ல பாலை கொடுங்க. அந்த தாய் மாமன் தான் என்ன பண்ணிட்டான்? ஹல்லேலூயா, கவலைப்படாதீங்க. தாய் மாமன் கைவிட்டான், நம்மளை நேசிக்கிறதவன் கைவிட மாட்டாங்க. அவர் நம்மளோட கூட இருந்து அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். Money may leave you, wealth may leave you, education may leave you. 58 வருஷத்துக்கு அப்புறம் the job may leave you. உங்களுக்கு 58 வருஷத்துக்கு அப்புறம் எந்த கம்பெனி வாப்பா நீ வேலை செய்யும் சொல்றதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாகிற வரைக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயசு ஆகாக கண்ணு பார்வை மக்களா போது கவலைப்படாதீங்க, அவர் தான் உங்களுடைய பார்வையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்தில் இருந்து அவர் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வயசு ஆகாக எனக்கு என்ன ஆகுது, டயபெட்டிஸ் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. பிபி வந்ததுனால ஒரு பெரிய பிபி எடுத்து ஊதலான்னு இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் வச்சு மாற்று. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரிக்கல, அவர் உயிர் திறந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட உயிரோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். He is alive and he is with you. Amen. Hallelujah. இந்த காண்பையில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். Yes, I will not leave you nor forsake you. நான் உங்களை விடுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. He said, I am with you always, even unto the end of the world. உலகம் முடிகிற வரைக்கும். நம்ம கண்களை முடிந்த நேரத்தில் எழுந்து நிற்கலாம். எனக்கு கொடுத்துருக்கிற நேரத்துக்கு இன்னும் 3 நிமிஷம் மாத்திரம் இருக்குது. அந்த 3 நிமிஷத்தில் நம்ம செலுத்து முடிக்க இருக்கணும். ஆண்டவர் நல்லவர். பிரச்சனைகள், போராட்டங்கள் மாத்திர நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. சஃபரிங் மாத்திர நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தால் 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். The first one is our God is an almighty God. He is a great God. அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மனதுருக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது, அவருடைய மன்னிப்பு குணாதிசயம் பெரியது, அவருடைய நம்பிக்கை பெரியது, அவருடைய வல்லமை பராக்கிரமம் பெரியது. அவர் தான் நம்மளுடைய தேவனாக இருக்கிறார். நீங்கள் செபித்தா அவர் கேட்பார். அவர் கேட்கறது மாத்திரமல்ல, அவர் அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பரலோகத்தில் இறங்கி வருவார். அவரே வந்து நம்மளை தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்புவார், தெய்வ மனுஷர்களை அனுப்புவார். உங்கள் மத்தியிலே ஒரு ஈடரை எழுப்புவார். உங்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு விடுதலை அவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். விடுதலைக்காக நீங்கள் எங்கேயும் தேட தேவையில்லை. உங்கள் மத்தியிலே ஒரு விடுதலை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதுவுமே இல்லாத இடத்துல எல்லாவற்றும் உருவாக்குகிற தேவன் இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்க போவேன், நான் யார் இடத்துல கேட்பேன், யார் என்ன தப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. பிரச்சனைக்கு முடிவு, பிரச்சனைக்கு ஆன்சர் உங்க மத்தியில இருக்கிறது. அது ஆண்டவர் எழுப்புகிற நாட்கள் வந்தது. ஆண்டவர் உங்கள் மத்தியில அந்த பிரச்சனையை அவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் தேவ தூதர்களை அனுப்புவார். நம்மளை தப்புவிக்க தேவ தூதர்களை அனுப்புவார். அன்றைக்கு சிசரியாவுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் இன்றைக்கு இந்த சுற்றில் இருக்கிற இடத்துல இருந்து எந்தெந்த ஏரியாவிலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக கேட்க வல்லவராக இருக்கிறார். 4வது காரியம், He has promised not to leave you nor forsake you. உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. காலையில் ஆண்டவரை பார்த்து நம்ம ஒப்புக் கொடுக்கலாம்.
சொல்லுமா? All to Jesus I surrender, all to Him I freely give. I will never love and trust Him in His presence daily. I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. I surrender all. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் என் பிரச்சனை எனக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஆண்டவரே இனி அந்த பிரச்சனை எனக்கு பெருசு. ஆண்டவர் நீங்க தான் பெரியவரா தெரியுறீங்க. நீங்க தான் ஆண்டவர் இந்த பிரச்சனையோட பெரியவராக தெரியுறீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இனி ஆண்டவரே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்கார மாட்டேன். ஆண்டவரை கண்ணீரை சிந்தி நானும் சோகமா இருந்து மற்றவங்களும் அந்த சோகத்துக்குள்ள ஆண்டவரை நான் தள்ளவே மாட்டேன். ஆண்டவர் என் தேவன் பெரியவர், என் ஜெபத்தை கேட்கிறவர் பெரியவர், என்னை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற தேவன் பெரியவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர் பெரியவர், என்னை பராமரிக்கிறவர் பெரியவர் என்று நான் இன்றைக்கு புரிந்து கொண்டு உங்க மேல நான் விசுவாசத்தை வைக்கிறேன். ஆண்டவரே அது மாற்றம் இல்லை. ஆண்டவரே என் மேல மனதுருகி இறுக்கமாய் ஆண்டவரே தேவதூதர்களை அனுப்பி என்னை காப்ப நல்லவராக இருக்கிறபடினாலே உண்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். நீங்க எங்களை விட்டு விடுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. உள்ளதும் முந்தைய வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்க வாக்கு தத்தம் சொல்லுகிறது, யாரை குறித்து எனக்கு பயம் இல்லைப்பா, நீங்க இருந்தால் போதும். ஆண்டவரே என் கைக்குள்ள ஒரு பலன், என் காலுக்குள்ள ஒரு பலன், ஆண்டவரே என் சிந்தைக்குள்ள ஒரு பலன், என் விசுவாசத்துல ஒரு பலன், ஆண்டவரே என் சரீரத்துல ஒரு பலன், என் குடும்ப வாழ்க்கையில ஒரு பலன், ஆண்டவரே என்னுடைய எல்லா வேலை ஸ்தலத்துல ஒரு பலன், ஆண்டவரே நான் வீக்கா இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ல ஒரு பலன். அப்பா நீங்க ஞானத்தை கேட்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுக்காம இருக்கவே மாட்டீங்கப்பா. உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். நான் வீக்கா இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இயேசுவின் நாமத்துல நான் அதிகமான மார்க்ஸ் வாங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Help me to score more in those subjects. எங்கெல்லாம் நான் சோர்ந்து போய் உட்காருகிறேனோ அந்த இடத்துல என்னை உயர்த்தி காண்பிக்கிறேன். யார் முன்னால நான் தலை குனிஞ்சு நிற்கிறேனோ அதே இடத்துல தான் எனக்கு வெற்றி வேணும், வேற இடத்துல இல்லை. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுமாக உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. உட்காரும். இந்த காலை வேளையிலும் தேவனாகிய கர்த்தர் அன்பு சகோதரர் பாஸ்டர் எட்வின் அவர்களை கொண்டு சர்வ வல்லமுள்ள தேவன் கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற பாடுகள் என்று சொல்லி நாம் கவனித்து கேட்கிறோம். God Almighty and sufferings. நேற்றைய தினத்திலும் வெள்ளிக்கிழமை உபவாசத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்ட காரியம் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது. God separates sheep and goats. They committed before the two way. One is narrow and another is broad way. We have to choose. இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது
அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததா, பாடுகள் இருந்ததா என்று பார்க்கிற பொழுது, தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்தபடினாலே சர்வ வல்லவருக்கு ஒப்பான சாயல் இவர்களுக்குள் இருந்தபடியினாலே பாடுகள் அவர்கள் வாழ்க்கையில பெரிதாக காணப்படுகிறது. When the person disobeys, they enter into the sufferings. அதே போல பவுலுடைய வாழ்க்கையில கவனித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பாடுகள் காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் 3 தரம் வேண்டிக் கொள்கிறேன், அது என்னை விட்டு எடுக்கப்படும்படியாக. ஆனால் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன். In your weakness, the power of Almighty enter into your life. இதுதான் நாம் வேத பாடம் என்று படிக்கிறோம். எட்வின் பாஸ்டர் 4 காரியம் சொன்னாங்க. இந்த 4 காரியத்துக்கும் the Bible text, secret text நான் சொல்லி கொடுக்கிறேன். Job chapter 5:7, Psalms chapter 90 verses 5 and 6, Psalms chapter 103 verses 15 and 16, Book of Isaiah 40, Book of Isaiah chapter 40, 6 and 7. இந்த 4 வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம். 4 வசனங்களை நீங்கள் தியானிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஒருவர் எடுத்து வாசி. யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் 7ஆம் வசனம். அக்னி பொறிகள். அதாவது பாஸ்டர் எட்வின் அவர்களை கொண்டு தேவன் பேசின வார்த்தை யோபு 14ஆம் அதிகாரம் 1 வசனம். அது ஃபர்ஸ்ட் அது வாசி. Job 14:1. 14ஆம் அதிகாரம் 1 வசனம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன், ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். யோபு 5:7. இந்த வசனத்தை பாருங்க. ஸ்திரீகளின் வயிற்றில் பிறந்தவன். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் யோபுடைய வாழ்க்கையில தேவன் சர்வ வல்லவனாய் யோபுடைய வாழ்க்கையில இருந்த பொழுது பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ள, சோதனைகளுக்குள்ள, வியாதிக்குள்ள, நெருக்கங்களில, இழப்புகளிலே யோபு கடந்து போகிறான். Entered into many problems in his life. He is trusted the God Almighty. உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமான யோபு என்கிற மனுஷன் ஊத் தேசத்தில் இருக்கிறான். அவனுக்கு தேவன் திரளான ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை தேவன் கொடுக்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவன் குடும்பம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. அவன் சாட்சியுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவைகள் மத்தியிலே பிசாசு நுழைந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். தேவனாகிய கர்த்தர் பிதாவினுடைய சாயலாய் பூமியிலே கடந்து வந்தாலும் ஒரு தாயின் கருவிலே சராசரி மனுஷனாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுகளை பட்டார். வேதம் சொல்றது, நம்மை போல பாடுபடுகிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர் நம்மை போல பாடுபடுகிறவர். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். கதிதர் கடவுளை துதித்திடும் தொண்டர்க்கு கவலையுண்டோ மனமே? கதிதர் கடவுளை துதித்திடும் தொண்டர்க்கு கவலையுண்டோ மனமே? சூரிய ஜோதியை சூரியனைக்குமோ, சூரிய ஜோதியை சூரியனைக்குமோ, சுதந்திர யோகியை தொழ
செய்தாலும் பொருளை வைத்தாலும் யாசதி செய்தாலும் உறுதியாயிருந்து நீ உள்ளது கொள்ளுவாய் உறுதியாயிருந்து நீ உள்ளது கொள்ளுவாய் சூரிய ஜோதியை சூரியனைக்கும் சூரிய ஜோதியை போல அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை அவனை கைவிடுவதில்லை. ஆமென். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே தேவனுடைய இதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற இப்ப வாசிங்க, இப்ப தெளிமை புரியும். யோபு 5:7 எடுத்து வாசி. அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷனுடைய வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார். அக்னி பாத்தீங்கன்னா நெருப்பு பத்த வச்சா பொறிகள் எல்லாம் மேல போகும் பாருங்க. இட்ஸ் a nature. அதே போல மனுஷனுடைய வாழ்க்கை அவன் பிறக்கும் பொழுது பிரச்சனைகளும் அவனோடு பிறக்கிறது. ஒரு சபை என்று சொன்ன சபைகளில் பிரச்சனை வருகிறது, குடும்பங்களில் பிரச்சனை வருகிறது, வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகள் படிக்கும் போது பிரச்சனை வருகிறது, வேலை செய்யும் போது பிரச்சனை வருகிறது, திருமணத்தின் போது பிரச்சனை வருகிறது, வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. ஆனால் வேதம் சொல்ல உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடப்படுங்கள், நான் உலகத்தை செய்தேன், சதாகாலமும் நான் உடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. சதாகாலமும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவர்கள் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறவர்களால் பெரிய தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென். முதல்ல ஒரு காரியம் சொன்னாங்க, சொன்னாங்க. Can you repeat for me the first word? God Almighty. முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க? நான்கு தான் சொன்னாங்க. 5 சொல்ல, 3 சொல்லல, 4 சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கிடக்காம, வெண்டைக்காய் கிடக்காம, முருங்கைக்காய் கிடக்காம எல்லாம் ஒன்னா கத்துனாங்க. காலில் விழுதுமா? ஹலோ. Learn the respect in this church. You stand and tell me the answer. Our God is a great God. Even the problem comes, He is a redeemer. Amen. 5:7 போடுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? சங்கீதம், அதுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் வேர்ட்ஸ். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வச்சுக்கங்க. ரெண்டாவது அதை படிச்சுட்டு ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுங்க. கரெக்டா அதனுடைய தீர்வு கிடைக்கும். அக்னி பற்ற வைக்கும் பொழுது எப்படி துகள்கள் வெளிவருகிறதோ அதே போல பிரச்சனைகள் மனுஷ வாழ்க்கையில இருக்கு. Because we worshiping the great God, He is the one going to help us. Praise the Lord. ரெண்டாவது காரியம் சங்கீதம் 90:5-6 வசனங்களை போட்டு வாசிங்க. எனக்கு அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு அதாவது மரணத்திற்கு ஒத்திருக்கிறார்கள், காலிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அது காலிலே முளைத்து பூத்து மாலையில் அறுப்புண்டு உலர்ந்து போகிறது. இப்ப பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னாங்க பாஸ்டர்? செகண்ட் பாயிண்ட், அவர் காட் நீ காலையில முளைத்த உடனே கவனிக்கிறவர். பிரைஸ் காட் பிளஸ் யூ. ரெண்டாவது பாயிண்ட் அந்த வசனத்துக்கு ஏற்றாரு. சங்கீதம் 103:15-16 மூணாவது பாயிண்ட் நீங்க ரெஃபரன்ஸ் வச்சு. This is a method how to learn to come out of the problem. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புள்ளின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது, மாடையிலே விழுந்து போகிறதா இருக்கு. அதுக்கு சங்கீதம் 103 வேற என்ன சொல்கிறது? அடுத்த பாயிண்ட், மூன்றாவது காரியம், our God is compassion and mercy. Psalms 103:15 and 16 வாசிப்பார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெள்ளியின் புஷ்பத்தை போல பூக்கிறார், காற்று வீசின உடனே. காற்றுக்கு இறங்க இருக்க முடியுமா? You cannot expect in a mercy from the wind and blows. Wind blows. It cannot mercy. You know, இந்த வீட்டு மேல நான் மோதுறதா இல்லை. Praise the Lord.
புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கற்பாறையில் கட்டுகிறான். காற்று மழை வந்து மோதுகிறது, அந்த வீடு அசையாமல் இருக்கிறது. Because of God's compassion and mercy on that house, on that family. Praise the Lord. How many got this point? எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயாவுடைய மெசேஜ் நான் வந்து திரும்பியும் ரீகரெக்ட் பண்ணல. I want to give the conclusion, that's all. நாலாவது போயிட்டு முடிச்சிடும். Fourth point. Isaiah chapter 40 verses 6 and 7. நிலுமா வழிந்த நிலுமா அது வசனத்தை படிங்க. ஏசாயா 40 6 7 வசனம். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த என்ன சத்தம் தெரியுமா? உலகத்தின் முடிவு வரையில் தான் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒரு சத்தம் வருது சபைக்கு, ஒரு சத்தம் விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கிறது. அது என்ன சத்தம்? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போனாலும் நான் உலகத்தை முடிவு வரையிலும் நான் உங்களோட கூட இருப்பேன். அதான் ஐயா முடிச்ச கன்க்ளூஷன் பண்ணாரு. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கடற்கரை திகையாத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கடற்கரை திகையாத மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. எழுந்திருக்கோமா? We stand on our feet and look into God's presence for this day. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் வந்து ரொம்ப எளிதான ஒரு காரியம். 4 காரியங்களை பாஸ்டர் சொன்னாரு. நேற்று நான் உங்களுக்கு 4 காரியத்தை சொன்னேன். செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் ஒன்று. 2வது வழி நேரவே தங்களோடு. 3வது சொல்லி கொடுத்தேன் மரணம் ஜீவன். இன்னொரு காரியம் சொன்னேன், அழிவுள்ள ஆகாரம் அழிவில்லாத ஆகாரம். நேற்று நானும் சொல்லி கொடுத்தானா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் அழிவில்லாத ஆகாரம். மன்னாவை தேவன் எதை சொல்றது? இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், மறித்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து இதை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. God wants to give the everlasting life those who accept this. இதுதான் இந்த ரகசியம். யோசித்து பாருங்க, வாழ்க்கையில பாஸ்டர் எவ்ரிபடி பாஸ்டருடைய காரியங்களும் நம்ம தியானிச்சு வர காரியங்களும் இட் இஸ் சிமிலாரிட்டி. ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்ப. 4வது காரியம் சொல்லணும். 4வது காரியம் இணைந்தா சொல்லணும். அன்சேஞ்சிங் God. அன்றைக்கு
இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களை பந்தியிருக்க செய்து, இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் என் மரணத்தை நிறைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி சீஷர் கையில் அதை கொடுத்தார். அதை சபை இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்து கொண்டு வருகிறது. இதுல எந்த மாற்றமும் இல்லை. Our God is unchanging God. Our worship is unchanging worship. The word is unchanging word. We are unchanging people. Praise the Lord. Don't ever change your mind. The problem comes into life. பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன செய்யணும்? மாறவே கூடாது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சதா காலமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அந்த வசனம், அந்த வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறது? வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்கணும் பரவாயில்ல, நான் ராஜாவாகிய உத்தரவு சொல்லுவது என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பாடுகளின் போது தேவனை வெட்கப்படுத்தாதபடி தேவனை மகிமைப்படுத்தினவர்கள். ஆமென். பொருட்களை வணங்க சொல்ல விழுந்தாங்க. ராஜாவே, உமக்கு உத்தரவு சொல்லுடைய அவசியம் இல்லை. தேவனை தவிர மற்ற தேவர்களை ஆராதிக்க கூடாது என்று சொல்லி வைராக்கியமாக இருந்த தானியேல் வாழ்க்கையில பிரச்சனை மாறுகிற பொழுது அவன் துணிந்து நிற்கிறான். உபத்திரவம் வரும் பொழுதுதான் கிறிஸ்துவ யாருன்னு தெரியும், கிறிஸ்துவ வாழ்க்கை யாருன்னு தெரியும். இன்னைக்கு ஒரு கல்லறைக்காக நீ சபைக்குள்ள வருவாயான்னு சொன்னா, ஒரு திருமண ரெஜிஸ்டர் இருக்குது சொல்லி நீ இந்த சபைக்கு வருவாயானால் பிரச்சனை வரும் பொழுது நீ திரும்ப வேண்டி விடுவாய். ஆனா அந்த வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, பிரச்சனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, சோதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, தடுமாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, நிந்தை அவமானம் நிறைந்த வாழ்க்கை. இவைகளின் மத்தியில கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க முடியுமா? ஜனங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் வாழ்க்கை ஜனங்களை பார்த்து சிரிப்பார்கள கவலை இல்லை. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்ன, ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னா உங்க பாஸ்டர் வெக்கமா இருக்கிறோம். வேதனையா இருந்துச்சு. ஜெபம் பண்ணுங்க ஐயா, இல்ல நீங்க பண்ணுங்க. இதுக்குதான் பைபிள் தூக்குனியா? இதுதான் பைபிள் தூக்குனீங்களா? எந்த சூழ்நிலையிலும் நீ எடுத்த வேதத்தை கீழே வச்சிடாதே. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவத்தை மறந்து பின்னால் ஓடிடாதே. பிரச்சனையே இல்லைன்னா நீ கிறிஸ்துவனே இல்லைன்னு அர்த்தம். நான் ரகசியம். உபத்திரவம் இல்லைன்னா நீ கிறிஸ்துவனே இல்லை. பிரச்சனை இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அநேக சோதனை வாழ்க்கையில 4 விதமான சோதனைகள் தேவனாகிய கர்த்தர் செய்றார். ஒரு சாட்சி நிமித்தமாய் யோபை சோதிக்க அனுமதிக்கிறார். பிசாசு பிரச்சனைகளை எடுத்து கொடுக்கிறான். அவர் உத்தமமா இருக்கிறார். அது காரணம் என்ன தெரியுமா? நீ எல்லாவற்றையும் திரளானவற்றை கொடுத்து அதனால உண்மையா இருக்கிறார். நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய சாட்சியை குறித்து, something is inside or something is behind. பட் யோபு சிநேகிதருக்காக சொல்லிக்கிறான், கர்த்தர் இவன் சிறையிருப்பை மாற்றுகிறார். கடைசியா சொந்த குடும்பம் மனைவி சொல்லுகிறார், எத்தனை நாளைக்கு ஆண்டவர் ஓடிக்கிட்டு இருப்ப? தேவனை தூசித்த ஜீவனை விடு, தேவனை மறுதளித்து ஜீவனை விடு. நீ இப்படி உயிரோட வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியமா? உடம்பெல்லாம் தோளெல்லாம் கிழிந்து, சதையெல்லாம் கிழிந்து, எலும்பெல்லாம் தெரியுது. ராத்திரி வந்தோடனே எப்பொழுது விடியும் என்று சூரியனை காண காத்திருக்கிற கண்கள், சூரியன் உதித்த பிறகு எப்பொழுது இருட்டாகும் நான் படுத்து நித்திரை செய்வேன் என்கிற கண்கள், இவைகளுக்கு மத்தியில தான் அந்த யோபு வாழ்க்கையில் அவன் சாட்சியாய் வாழ்கிறான். பாடுகள் மத்தியில ஒரு சாட்சி. யோபு வேதம் சொல்கிறது, யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக் கொள்கிறான். இந்த சபை ஆராதனை முடிவு நீ போகும்போது வாழ்க்கையில பிரச்சனைகளை இடது பக்கமாய் வைத்துவிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நீ வலது பக்கமாய் வைத்துக்கொள். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மீட்டுக் கொள்ளுவார். உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, நிந்தை மத்தியில, அவமானத்தின் மத்தியில எவரில் நானும் கலங்காதபடி என் தேவன் என்னை விடுவிப்பார். இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வருவதால் நீ விரும்புவதற்கு மேலான ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்து உன்னை நடத்த தேவன் போதுமானவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை வருது.
வலப்புறத்தை வைத்து சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வந்த யாவருக்குள்ளும் கிரியை செய்வதாக. தங்கள் பிரச்சனைகளை மறந்து, மாடுகளை மறந்து, உபத்திரவத்தை மறந்து, நிந்தையை மறந்து, எதிர்ப்புகளை மறந்து, சத்துருக்களை மறந்து, காலங்களை மறந்து, நேரங்களை மறந்து, கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய கிருபை, சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். என் தேவனால் ஆகும் என்று சொல்கிற வாயின் வார்த்தைகள் இன்னைக்கு பலத்திலிருந்து காசை அணுகும்படியாக, பலத்திலிருந்து வரங்களை அணுகும்படியாக, பலத்திலிருந்து வல்லமை அணுகும்படியாக தேவ கிருபை இப்பொழுது உனக்கு மேல் இறங்கி வருவதாக. The name of Jesus. The name of Jesus. Holy Spirit. பரிசுத்த ஆவியே மக்கள் தொடர்ந்து பிள்ளைகளை வழி நடத்தும், பிள்ளைகளை ஆசீர்வதி, பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். முதல் செய்தி கொடுத்த அன்புதாஸ் டேவிட் பாஸ்டர் அவர்களையும் குடும்பத்தையும் சபையும் சர்வ வல்லமுள்ள தேவன் நினைத்தார்கள். இடம் கொள்ளாமல் போக மட்டும் அந்த சபை ஆசீர்வதி. இந்த சபையில் இருக்கிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும். தேங்க்யூ லார்ட். கர்த்தனையை செய்ய செய்தி கொடுக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு சொன்ன ஒரே ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் இந்த இடத்தில் நின்று நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நாம் செலவழித்த தொகை 14 லட்சம். ஆமென். ஆமென். It is for only the 40 months. Okay. But நிரந்தரமா கிறிஸ்துவின் வருகை மட்டும் இதே இடத்துல இன்னும் அநேக வசதிகளோடு நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் தேவை 2 கோடி ரூபாய். 14 லட்சத்துக்கு கொடுத்த அதே தேவன் தான் 2 கோடி கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் 14 கொடுத்தீங்க, அந்த 2ஐயும் நீங்க தான் கொடுக்க போறீங்க. அப்படி என்ன அர்த்தம்? Just count down and write down in your personal paper or புத்தக பைபிள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களை பல மடங்காய் ஆசீர்வதிக்க போகிறார். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு வருகும்படிதான் நீ செய்கிற ஒவ்வொரு சிறு சிறு காரியத்தையும் கர்த்தர் 1000 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு மேல் கடந்து வர போகிறது. Praise the Lord. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறார். கர்த்தர் உன்னை கொண்டு செய்வார். அது 150 குடும்பமா அல்லது ஒரு மனுஷனா தெரியாது. You are going to buy this land for God. You are. சொல்லுங்க. Yes, I myself. நாங்கள் இதை வாங்குவோம். கர்த்தரை செய்வார். Amen. 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 God bless you. உட்காருவோம்.